வணக்கம். உங்களுக்கு கேது திசையா? அதாவது உங்கள் ஜாதகத்தில் கேது திசை நடக்குதா அல்லது கேது புத்தி நடக்குதா, இல்லை இந்த ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் சரியில்லாத இடத்துல இருக்காரா? அதாவது கேது பகவான் சரியில்லாத இடத்தில் இருந்தாலே மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, தோல் சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு முக்கியமான கோயிலுங்க, அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு பலன் கிடைக்கும். வேறு எங்கேயும் இல்லைங்க, காரைக்குடியில் இருக்கிற பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போய் திருநீர் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை வாங்கிட்டு வந்து தினேலும் நீங்கள் இட்டுக்கும் போது அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா கேது திசை அப்படிங்கிறது 7 வருஷம். அந்த 7 வருஷம் முடிஞ்சு அவ்வளோ படாத பாடுபடுத்திடுவார். அந்த 7 வருஷமும் மனப்போராட்டம், உடல் போராட்டம், குடும்ப பிரச்சனை எல்லாமே போட்டு படுத்தி எடுத்து அடுத்தது 20 வருஷம் சுக்கிர திசையை தருவார். அப்போ அந்த சுக்கிர திசையை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உடலும் மனதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் இந்த கேது திசை நடக்கும்போது பிள்ளையார்பட்டிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா நவகிரகங்களில் இந்த கேது திசை அவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளையார்பட்டியில் விநாயகர் உடம்பில் நவகிரகங்களையும் பதிச்சிருக்காரு. அப்போ இந்த தொடையில் இந்த கேது பகவான் இருக்கார். நீங்கள் கேது பகவான் அப்படின்னாலே ஞானக்காரகன், மோட்சக்காரகன். அப்போ அப்படி படுத்தி எடுத்து உடல்நிலையை சரியில்லாத ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் கொண்டு நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் கேது பகவான். ஞானத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு பக்தியை கொடுப்பாரு. கோயிலுக்கு போகணுன்னு என்ன இருக்கும், ஆனால் உடம்பு முடியாது. திடீர்னு சில பேர் பார்த்திங்கன்னா சாமியே கும்பிட மாட்டாங்க, ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா கோயில் கோயில் கோயில்னு அலைவாங்க. அப்போ கேது அவங்களுக்கு கேது திசை ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். அதே நேரம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தாலும் கேது திசை வந்துருச்சின்னு அர்த்தம். அப்போ கேது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்களில் படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னா கேது பகவானும் இருக்கார். அதனால் குழந்தைங்கள்லாம் ரொம்ப படிப்பில் மந்தமாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்வியை தடை பண்ணுவார், அந்த ஞானத்தை இதை தடை பண்ணுவார். அப்போ நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. போனீங்கன்னா உங்களுடைய திசை திருப்பு முனையாக அமையும், நல்ல பலன் ஏற்படும். அந்த கேது தசை அப்படிங்கிறத நம்ம கடந்து ஈஸியாக